முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடக்கோரி போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய வழக்கு தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. மதுரை பிடி குளத்தைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தை நிரந்தரமாக மூடக்கோரி போராட்டம் நடத்திய அப்பாவி மக்களை சீருடை அணியாத துப்பாக்கி சுடும் வீரர்களை பயன்படுத்தி காவல்துறையின் நிலையான உத்தரவுகளை பின்பற்றாமல் சீருடை அணியாத துப்பாக்கி சுடும் வீரர்கள் கொண்டு அவர்கள் முக்கிய உறுப்புகளை சுட்டு கொன்றதற்கு பொறுப்பான எதிர் மனுதாரர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இன்று அந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கில் ஒரே ஒரு காவல் ஆய்வாளர் பெயர் மட்டுமே குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டது. இதை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர் தரப்பில் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நிலுவையிலும் உள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரை செய்தது. 30 லட்சம் தான் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை பொதுவாக நடைபெற்று வருகிறது என வாதிட்டார். நீதிபதிகள் உத்தரவில் ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டுமே இந்த உத்தரவு இல்லாமல் அவரே துப்பாக்கியை எடுத்து 16 பேரையும் சுட்டாரா, ஏன் இவ்வளவு காலதாமதமாக வழக்கு விசாரணை நடைபெறுகிறது எனவும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கையில் தமிழக அரசு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, தொடர்புடைய காவல் வருவாய் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தது என்ன, தனிப்பட்ட ஒரு விசாரணை அமைப்பிடம் விசாரணைக்கு ஒப்படைக்கும் எண்ணம் உள்ளதா, இழப்பீடு தொகை உயர்த்தி வழங்க முடிவு உள்ளதா, சம்பவத்தை உள்ளிட்டவைகள் குறித்து தமிழக அரசு சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் இந்த மனுவின் மீதான விசாரணைக்கு தொடர்ந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.